சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் இதயத்தில் அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்களாம். இதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் கண்ணீர் விட்டு அழுததாகவும் மேலும் பல பூஜைகளை கோவில்களில் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டு வருது. அதாவது கடந்த 4-5 நாட்களுக்கு முன்னாடி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை பிரச்சனை ஏற்பட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார். தொடர்ந்து அவரை சிகிச்சை செலுத்த மருத்துவர்கள் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு லேசான மயக்கம், அவருடைய இதய துடிப்பு பார்த்திங்கன்னா சீராக இல்லை, அதனால தான் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கான்னு சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு வராரு. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. மேலும் அவர் கூடிய விரைவிலே குணம் அடைய வேண்டும். ஆனால் இதுவே அனுதாப ஓட்டாக மாறிடக்கூடாது. அவர் உண்மையிலே உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அவர் சரியாகி வரட்டும். ஆனால் அனுதாப ஓட்டு வாங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருந்தார்னா கண்டிப்பாக அது நடக்காது. திமுக தலைவர் ஸ்டாலினை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு நலத்திட்டங்களையும் கொண்டு வரல, 4 வருஷமாக ஒரு திட்டத்தை கூட செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் மீது குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. மேலும் ஊழல் ஆட்சியை அகற்றுவோம், உண்மையான ஆட்சியை நிலைநாட்டுவோம் என தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு வராரு எடப்பாடி பழனிசாமி. சூழல் இப்படி இருக்க தான் மீண்டும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலையில் பிரச்சனை ஏற்பட்டிருக்காம். மேலும் அதை சீராக கண்காணிக்கணும் அப்படின்றதுக்காக ஃபேஸ் மேக்கர் கருவியை ஸ்டாலினோட இதயத்தில் பொருத்தி இருக்கிறதா ஒரு தகவல்கள் இப்போ வந்த வண்ணம் தான் இருக்குது. இதனால் ஸ்டாலினோட உடல்நிலையில் இன்னும் முன்னேற்றம் இருக்கும் எனவும் மீண்டும் 2 நாட்களில் அவர் ஓரணியில் தமிழ்நாடு அந்த பிரச்சாரத்தில் கலந்து கொள்வார் எனவும் தொடர்ந்து அவரோட அடுத்த கட்ட வேலைகளை அவர் பார்க்க சென்றுவார் எனவும் அப்போலோ தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருது. ஆனாலும் இதுவரைக்கும் அவர் மக்களுக்காக ஒரு சின்ன நலத்திட்டங்களை செஞ்சுருந்தா கூட திமுக தலைவர் ஸ்டாலினோட மனைவி துர்கா ஸ்டாலின் இப்போ கடவுள்கிட்ட கோரிக்கையை வச்சுக்கிட்டு தொடர்ந்து பூஜைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தானாகவே நல்லா இருப்பார். மேலும் அவருக்கு இந்த பிரச்சனைகள் வந்திருக்காரு, அவருடைய தலைவலியும் ஏற்பட்டிருக்காது. தொடர்ந்து இந்த முறையும் அவர் முதலமைச்சராக உருவெடுவதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும். ஆனால் இது எல்லாமே இல்லாமல் போனதுக்கு காரணம் அவங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றலை, கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்றலை. இதனால் தமிழக மக்களும் திமுகவுக்கு எதிராக தான் இருக்காங்க என எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வராரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திமுக இந்த முறை வெற்றி பெறுமா? ஸ்டாலின் அவர்கள் முன்னேறி வருவாரா, வரமாட்டாரா?